தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு சலே தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். சலேயை தடுத்து வைத்திருப்பது சாதாரண நீதவான் உத்தரவொன்றின் கீழ் அல்ல, பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழாகும். இங்கு ஆச்சரியத்திற்குரிய விடயம் என்னவென்றால், முன்னர் இந்த சட்டத்திற்கு எதிராக பல வருடங்களாக கூக்குரலிட்ட பல செயற்பாட்டாளர்கள் இப்போது இது தொடர்பில் எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் இருக்கின்றார்கள். அவர்களின் இந்த மௌனம் காரணமாக அவர்களின் கொள்கைகள் தொடர்பில் இப்போது பாரியதொரு கேள்வி எழுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதை காண்பதே எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. எதிர்க்கட்சி என்ற ரீதியில் நாங்கள் விசாரணைகளை நடாத்துவதற்கு எதிரானவர்கள் அல்ல, தவறு செய்தவர்கள் பொறுப்பு கூற வேண்டும். மேற்கோள் நிறைவு. சுரேஷ் சலே தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னாள் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார இவ்வாறு கருத்து வெளியிட்டார். அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை இன்னும் சில நாட்கள் அல்லது இன்னும் 24 முதல் 48 மணித்தியாலங்கள் தொடர்ந்து முன்னெடுத்தால் நிச்சயமாக அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. அவ்வாறு அவரின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதன் பொறுப்பை இந்த அனுர ஹரிணி டில்வின் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்துக்கு நாம் கூறுகின்றோம், இந்த உண்ணாவிரதத்தின் ஊடாக சுரேஷ் சலேவுக்கு ஒரு சிறிய ஆபத்து நேர்ந்தால், சுரேஷ் சலேவுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயமாக இந்த நாட்டை நேசிக்கும் தேசப்பற்றுள்ள மற்றும் தேசியவாத சக்திகள் அனைத்தும் வீதியில் இறங்குவது உறுதி. இதனிடையே விமல் வீரவங்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர மற்றும் சன்ன ஜெயசுமன் ஆகியோர் இன்று ஒன்றிணைந்த ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டனர். இன்று மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவின் வாழ்க்கையை வெறுக்கத்தக்க நிலைக்கு தள்ளி அவர் தனது உயிரை அவரே மாய்த்துக் கொள்ளும் ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்றார்களா என்பதே எமது சந்தேகம். அந்த விளையாட்டு நிறுத்தப்பட வேண்டும். சலேயின் பெயரால், இராணுவத்தினரின் பெயரால் அந்த விளையாட்டு நிறுத்தப்பட வேண்டும். அதனை நிறுத்துவதற்காக மால் செய்யக்கூடிய மிக உயர்ந்த அழுத்தத்தை உருவாக்க வேண்டும். உண்ணாவிரதத்தில் உள்ள சுரேஷ் சலேயின் உயிர் ஆபத்தில் உள்ளமையால் அதற்கு இணையாக நாங்கள் தொடர்ச்சியான சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கின்றோம். இன்று ISIS சஹரானுடன் அந்த தற்கொலை குழுவில் இருந்த ஒருவரை இன்று அரசாங்கத்தின் அரச சாட்சியாக ஏற்றுக்கொண்டுள்ளதாக நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்தோம். சரி, அப்படியென்றால் கோட்டாபய ராஜபக்ச போன்ற ஒரு சிங்கள பௌத்த தலைவரை கொண்டு வருவதற்காகவா சஹரான் போன்ற ஒரு இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்தாரி, அதே போன்று அவருடைய மனைவி, அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதர சகோதரிகள் மற்றும் இப்ராஹிம் எனப்படும் மகன்கள் இருவர், அப்படியென்றால் அந்த இரு மகன்களினதும் பிள்ளைகள் மற்றும் மனைவிகள் தற்கொலை செய்து கொண்டனர் என இந்த தற்கொலை இஸ்லாமிய தீவிரவாத சஹரானின் குழுவில் இருந்து தற்கொலை செய்ய சென்ற நபர் கூறுவாரா என நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களது நெஞ்சில் ஒரு துளி ஈரம் இருக்குமாயின் நாளை காலை நீங்கள் சுரேஷ் சலேவுக்காக நடத்தப்படும் சத்தியாகிரகம் இடம்பெறும் இடத்திலேயே இருக்க வேண்டும். கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக மாத்திரமே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை முழு நாட்டுக்கும் நினைவுபடுத்துகின்றேன். விமல் வீரவங்ச ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை அலுவலகத்துக்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். யுத்த குற்றங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபை பின்பற்றிய நடைமுறைகள் மற்றும் தருஸ்மான் அறிக்கைக்கு எதிராகவே அன்று உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டார். இறுதியில் அன்றைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இளநீர் புகட்டி விமல் வீரவங்சவின் உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதனை அடுத்து 2017 ஆண்டிலும் சிறையில் இருந்தபோது விமல் வீரவங்ச மற்றொரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார். தனக்கு எதிராக அரசியல் பழிவாங்கல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறி அவர் அதனை மேற்கொண்டார். விமல் வீரவங்ச அவ்வாறு உண்ணாவிரதங்கள் மற்றும் சத்தியாகிரகங்களை மேற்கொண்ட பல சந்தர்ப்பங்களை தாராளமாக கூற முடியும். மிக அண்மையில் பாதையில் நிறுத்தப்பட்ட உண்ணாவிரதம் ஞாபகம் இருக்கின்றதா? கல்வி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த விமல் பிரதமர் தனது கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கூறினார். ஆனால் இறுதியில் கல்வி அமைச்சர் பதவி விலகவில்லை. விமல் தனது உண்ணாவிரத போராட்டத்தை நிறுத்திக் கொண்டார். விமலின் உண்ணாவிரத மற்றும் சத்தியாகிரக வரலாற்றின் ஒரு பகுதிதான் அது. விமல் இப்போது கம்மம்பிள்ளை மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோரோடு இணைந்து சத்தியாகிரகம் செய்ய புறப்பட்டுள்ளார். ஞாபகம் இருக்கின்றதா?
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி குறித்து கம்மம்பிள்ளை மற்றும் சரத் வீரசேகர ஆகியோர் வெளியிட்ட முரண்பாடான கருத்துக்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீம் தான் என உதய கம்மம்பிள்ளை மீண்டும் மீண்டும் கூறி வந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹசீமை தவிர வேறு யார் இருக்க முடியும்? வேறு யாராவது என்று இந்த விசாரணைகளை திசை திருப்ப யாராவது முயற்சி செய்தாலும் இங்கு சாட்சி மற்றும் தர்க்க ரீதியாக தெரிவது சஹ்ரான் ஹசீம் மாத்திரமே. கம்மம்பிள்ளவின் பிரதான சூத்திரதாரி சஹ்ரான் ஹஷீமாக இருந்தபோது சரத் வீரசேகரவின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவியாக இருந்தார். போலீஸ் விசாரணை மற்றும் அமெரிக்க விசாரணைகளுக்கு அமைய இந்த தாக்குதலின் மூளையாக பிரதான சூத்திரதாரியாக நௌஃபர் மௌலவி செயற்பட்டுள்ளமை தெளிவாகின்றது. சஹ்ரானின் மனைவியான சாதியாவினாலும் இது கூறப்படுகின்றது. FBI-யினாலும் நௌஃபர் இதன் பிரதான சூத்திரதாரி என கூறப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி குறித்து முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்த சரத் வீரசேகரவும் உதய கம்மம்பிள்ளவும் இப்போது விமலோடு ஒரே இடத்துக்கு வந்துள்ளனர். நீதிமன்ற கட்டமைப்பு மற்றும் அறிவியல் பூர்வமான விசாரணைகளின் பின்னர் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களுக்கு எதிராக சத்தியாகிரகம் ஒன்றை மேற்கொள்வதற்கே அவர்கள் இவ்வாறு ஒன்றுபட்டுள்ளனர். 7 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த உண்மை குற்றவியல் விசாரணைகள் மூலம் படிப்படியாக வெளிப்பட்டு வரும் தருணமே இது. மக்கள் இத்தனை வருடங்களாக எதிர்பார்த்திருந்த நீதி நிறைவேற்றுவதற்கான அறிகுறிகள் தென்படும் ஒரு தருணமே இது. ஆனால் அந்த நீதிமன்ற கட்டமைப்புக்கு எதிராக மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் இந்த குழுவினர் செய்வது மக்கள் எதிர்பார்ப்புகள் ஐயா. மக்கள் நீதியின் பக்கமும் நியாயத்தின் பக்கமும் நிற்கின்றார்கள். ஆனால் இந்த குழுவினர் யாருடைய பக்கம் நிற்கின்றார்கள்? உங்கள் கவனத்திற்கு